வணக்கம், இது உங்கள் விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சிக்கன் கிரேவியும் நெய் சாதமும் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு பூண்டு, இஞ்சி உரித்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், கூட பட்டை லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி எடுத்துக்கோங்க. ஒரு பாதி தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி தண்ணி இல்லாமல் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கிரேவிக்கு தேவையானது. இப்போ நம்ம நெய் சாதத்துக்கு பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம், பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பும் சேர்த்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. தேவையானதை பார்க்கலாம். இப்போ புதினா எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. மல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நிறைய தேவையில்லை, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். ரெண்டும். கேரட் ஒரு சின்ன கேரட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளியாக இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் வச்சுருக்கேன் நான். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டிருக்கேன். நெய் கூட உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வச்சுருக்க பட்டை லவங்கத்தெல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம், கேரட் இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் பொரியணும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் அதில் சேர்த்துருங்க. அதையும் கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இது எதுவுமே தேவையில்லை, சாதாரணமான சாதம் தான் இது. இது கூட தக்காளியும் அந்த புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. காரம் இல்லாமல் இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதையும் வதக்கிட்டு இப்போ நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் உள்ள அரிசி தான் எடுத்திருக்கேன். வீட்டில் உள்ள புழுங்கல் அரிசியே எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அரிசிக்கு நான் 8 டம்ளர் தண்ணி விட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பாயில் ரைஸோ இல்லை பிரியாணி அரிசியோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் கம்மி பண்ணிக்கோங்க. நான் அரிசி எந்த டம்ளரில் எடுத்தேனோ அதே டம்ளரில் தான் இப்போ நான் 8 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 8 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 4 விசில் விடுங்க. 4 விசில் மட்டும் போதும். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு கலரிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இது நம்ம கிரேவிக்கு, சிக்கன் கிரேவிக்கு தேவையானது இது. அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. நிறைய வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வதங்கினாலே போதும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகு, சோம்பு, கசகசா இதை சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம வதக்கி வச்ச இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு பட்டை லவங்கத்தை சேர்த்துக்கோங்க. இது நம்ம தாளிக்க எடுத்து வச்சோம் இல்லைங்களா கிரேவிக்கு, அது சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய், புதினா, இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அது கூட சேர்த்துக்கோங்க.
கொஞ்ச நேரம் இதை உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரெண்டையும் எண்ணெய் எல்லாத்துலேயும் வர மாதிரி கிளறுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை வந்து மூடி சிம்மில் வச்சுடுங்க. இதில் தண்ணி நிறைய சேர்க்க போகிறது இல்லை நம்ம, அதனால் கறி வேகணும். அதனால் சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் பாதி கறி வெந்துட்டு இந்த டைமில் தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், ரெட் சில்லி பவுடர். வேறு எதுவும் சேர்க்கல நான் இதில், ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் வெறும் ரெட் சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் போதும் இதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. நம்ம 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கிறதுனால மசாலா போதும். இப்போ நல்லா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், தண்ணி நல்லா சுண்டிருச்சு, கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. நெய் சாதத்துக்கு கூட இதை வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.